எங்களுடைய பாவங்களை, நாங்க தொழுகையை விட்டதை, நாங்க தவறான காட்சிகளை பார்த்ததை, நாங்க தவறான செயல்பாடுகள் செய்ததை, இப்படி நாங்க அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்களை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்கணும்னா நாங்க இவங்களை மன்னிச்சுதான் ஆகணும். மன்னிச்சுதான் ஆகணும்னா சரி மன்னிச்சிட்ட போ, இனிமே கண்ணுல முழிக்காதுன்னு சொல்றது இல்ல. அந்த மன்னிப்பு அல்லாஹ் அங்க சொல்லவே இல்லை. அந்த உறவு கெட்டு விட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்தப்படும். அந்த உறவு எப்படி முன்னால் இருந்ததோ அதை விட மேன்மையாக்கப்படும். இல்ல அவர் செஞ்ச பாவம் பெரிய கோடிங்க, என் கோடியை கை வச்சிட்டாருங்க அவரு, அல்லது என் சொத்துல கை வச்சிட்டாருங்க அவர் செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற விஷயமா உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே உனக்குள்ளது இல்ல கை வைக்கிறதுக்கோ அல்லது அவர் உன்னுடைய விஷயத்தை பங்கப்படுத்துறதுக்கோ. நீ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறியா, எடுத்துக்கோ, பிரச்சனையே இல்லை. உனக்கு உன்னுடைய எக்ஸப்ஷன் இதெல்லாம் மன்னிக்க முடியாது, மன்னிச்சுட்டா அவரு வேற வழியில போயிடும். இப்படிலாம் நீங்க என்னென்ன எக்ஸப்ஷனா சொல்லிக்கோங்க. இதே எக்ஸப்ஷனா நாளைக்கு மறுமையில பாப்பீங்க.